ரொம்ப நாளாயிடுச்சு மொட்டை மாடிக்கு வந்து. கிட்டத்தட்ட 2 மாதமாக ஹாஸ்பிட்டலில் வீடுன்னு சுற்றிக்கிட்டே இருந்ததுனால நான் மேலே வரதே இல்லை. இந்த குப்பையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. நிறைய பழம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அதாவது அணிலெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டிருக்கு. நிறைய காய் பறிக்காமல் அப்படியே தான் இருக்குது. யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில். நிறைய இருக்கு. இந்த மரம் உங்களுக்கு நிறைய முறை நான் காமிச்சிருக்கேன். இதுலேருந்து நிறைய மாங்காவும் பறிக்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். பட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மரமும் இருக்குது. இதை நான் காட்டினதே கிடையாது. ஏன்னா இதில் அந்த டைமில் வந்து காய் எதுவுமே விடலை. ஆனால் இப்போது நிறைய காய் வந்திருக்கு. நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இதுவும் பறிக்காமல் விட்டதுனால எல்லாமே பழுத்து கீழே விழுந்துருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பழுத்துருச்சு, கீழே விழுந்து வீணாக தான் போகும். ஆல்ரெடி நேற்றுக்கு மழையில் விழுந்த பழத்தையெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலையில் கொண்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பிடவும் முடியாது. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பறிச்சிக்கலாம். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பறித்தது. இது வந்து நேற்றுக்கு மழையில் எல்லாமே கீழே விழுந்த பழம் இதெல்லாம். ஸோ இதுலேயுமே கொஞ்சம் பெருசானதெல்லாம் பறிச்சிக்கலான்னு பார்க்குறேன். பட் எனக்கு என்ன எட்டுதோ அது வரைக்கும் எடுக்கலான்னு இருக்கேன். பட் எட்டுமா எனக்கு தெரியல. நிறைய இருக்குது. பட் எனக்கு எட்டாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாளைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது தான் பறிக்க வைக்கணும், சண்டேயில். இது பார்த்தீங்கன்னா மரத்துலேயே சாப்பிட்ருக்கு பாருங்கள். இது வீணாக போச்சு, இது சாப்பிட முடியாது.